உலகெங்கிலும் உள்ள டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். விந்து முந்துதலை எத்தனை நாள்ல சரி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு 300 நண்பர்கள் கேட்டிருக்காங்க. விந்து முந்துதலை சரி செய்ய முடியும். அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்தே பண்ணலாம். முதல்ல நான் சொல்ல வர்றது இப்ப லேட்டஸ்டான தகவல் என்னன்னா, பினைல் நர்வ் ஸ்டிமுலேஷன் என்ற ரொம்ப தரமான ஒரு சிகிச்சை புதுசாக வந்திருக்கு. இதை நாங்கள் நிறைய பண்ணுறோம். பல ஆயிரக்கணக்கான பேர் இதில் சரி பண்ணியிருக்கோம். இது ஒரு கருவி, ஆணுறுப்பில் அதை பொருத்தி அதை தூண்டுறதன் மூலமாக, அந்த நரம்புகளை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதன் மூலமாக விந்து முந்துதலை தடுக்க முடியும். ரொம்ப அற்புதமாக வேலை செய்து ஒரு 5-6 செஷன் நீங்கள் அட்டன் பண்ணணும். ரொம்ப சீப், விலையும் ரொம்ப குறைவு. இதை எல்லாரும் பண்ணலாம். எந்த விதமான பாதிப்புகளையும் பின்விளைவுகளையும் இருக்காது. மாத்திரை மாதிரி சைடு எஃபெக்டும் இருக்காது. நம்பர் 1. இரண்டாவதாக சில டெஸ்ட்டுகள் எடுக்கலாம். என்ன காரணம்? ஏதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸு, வேற மன அழுத்தம் பிரச்சனை, குறைபாடுகள் இருக்கான்னு செக் பண்ணிட்டு, அந்த குறைபாடுகள் இருந்தால் அதை சரி செய்து விந்து முந்துதலை சரி பண்ணலாம். மூன்றாவதாக சில மருந்துகள் நல்லா இருக்கு. பழைய மருந்துகள் நாங்கள் நிறைய பயன்படுத்தியிருக்கோம். புதிய மருந்துகள், SSRI மருந்துகள், அமெரிக்காவில் 2010 டெபாக்சிட்டின் என்ற மருந்து முழுமையாக விந்து முந்துதலுக்கு மட்டுமே பயன்படுத்த உரிமம் பெற்ற மருந்து. அமெரிக்காவில் இது இந்தியாவிலையும் இது கிடைக்குது, வேற வேற பேர்களில் கிடைக்குது. இந்த மருந்துகள் ரொம்ப பலனுள்ள மருந்துகள். அதோட பழைய மருந்துகளும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கம்பைண்டாக பண்ணலாம், ரெண்டையும் சேர்த்தும் பயன்படுத்தலாம். இன்னைக்கு பயன்படுத்தினீங்கன்னா இன்னைக்கு இருந்தே விந்து வர்றது டிலே ஆயிரும். 2. மூணாவது, சில பொசிஷன்ஸ் விந்து முந்துறதை தடுக்கும். ஃபீமேல் ஆன் டாப் பொசிஷன்ஸ். செக்ஸ் பண்ணும்போது பெண் மேலே இருந்தும் ஆண் கீழே இருந்து பண்ணும்போது விந்து சீக்கிரம் வராது. விந்து வர்றது நீண்ட நேரம் ஆகும். இது 3வது. 4வதாக சில பயிற்சிகள் நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் செக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, விந்து வரும்னு தோணும்போது ஆணுறுப்பை வெளியே எடுத்துட்டு அதனுடைய நுனிப்பகுதியை ஸ்குவீஸ் பண்ணலாம். 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, திரும்ப செக்ஸ் பண்ணுங்க, திரும்ப விந்து வரும்னு சொல்லும்போது திரும்ப ஆணுறுப்பை எடுத்துட்டு ஸ்குவீஸ் பண்ணுங்க. இதை திரும்ப திரும்ப பல முறை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கீகல்ஸ் எக்ஸசைஸ், ஆசனவாய் பகுதியை சுருக்கி விரித்து ஸ்குவீஸ் பண்ணி நீங்கள் பல முறை அந்த ஏரியாவில் இருக்க தசைகளை வலுப்படுத்துறதன் மூலமாக விந்து வர்றதை கட்டுப்படுத்தலாம். இது 1954 டாக்டர் கீகல் சிறுநீர் வெளியாகிறத கட்டுப்படுத்துறதுக்கு பெண்களுக்காக கண்டுபிடிச்ச பயிற்சி. பின்னால் இது ரொம்ப விந்து முந்துதல் கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது. இந்த ஸ்குவீஸ் டெக்னிக் வில்லியம் மாஸ்டர்ஸ், வெர்ஜினியா ஜான்சன் 1960களில் கண்டுபிடிச்சது. ஆழ மூச்சை இழுத்து நிறுத்தி 1 2 3 4 5 6 சொல்லிட்டு ஸ்லோவாக மூச்சை விடுறது. மூச்சை இழுத்து நிறுத்தும் போது விந்து டக்குன்னு வராது. இந்த மாதிரி சில பயிற்சிகள் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து பயன்படுத்தலாம். பயிற்சிகள் பண்ணலாம், எளிமையானது. கெகில்ஸ் எக்ஸசைஸ்லாம் நீங்கள் இந்த டிவியில் இப்போ உங்கள் செல்ஃபோனில் இதை பார்த்துட்டு இருக்கீங்களா, அப்பயே பண்ணலாம். ஆசன வாயை சுற்றி இருக்க தசைகளை சுருக்கி விரிக்கிறது நீங்கள் இதை பார்த்துக்கிட்டே பண்ணலாம். ஒரு 1000 முறை 500 முறை ஒரு நாளைக்கு பண்ணலாம். இந்த பயிற்சிகள் பண்ண முடியும். பொசிஷன்ஸ், சில பொசிஷன் விந்து வர்றதை லேட் பண்ணும், சில பொசிஷன் சீக்கிரம் வரும். 3வது, மருந்துகள். மருத்துவர் அணுகி அற்புதமான மருந்துகள் வாங்கிக்கலாம். 4வதாக பினைல் நர்வ் ஸ்டிமுலேஷன், அற்புதமான முறை. இந்த 4ஐயும் சேர்த்து பயன்படுத்தலாம். இப்போ 4ஐயும் சேர்த்து பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப அற்புதமான விளைவுகள் கிடைக்கும். நீண்ட நேரம் தாம்பத்திய உறவு பண்ணலாம். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப சீக்கிரம் வர்றவங்களுக்கும் அது சரியாகும். ரொம்ப சில பேருக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துடும். நாங்கள் தொட்டு பேஷண்ட்டுக்கு க்ளவ் போட்டு செக் பண்ணும்போதே விந்து வந்துடும். ஆணுறுப்பை தொட்டோடனே விந்து வந்துடும்.
எக்ஸ்ட்ரீம் ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன். சில பேருக்கு ஸ்கேன் பண்ணும்போது பீனிஸில் ஸ்கேன் பண்ணும்போது விந்து வந்துடும். அவ்வளவு சென்சிட்டிவாக இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த பயிற்சியெல்லாம் உதவாது, மருந்துகள் தான். மருந்து, பெனைல் ஸ்டிமுலேஷன் இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டான பிறகு பயிற்சிகள், பொசிஷன், மருந்துகள். ஸோ பெனைல் நர்வ் ஸ்டிமுலேஷன், மருந்து மாத்திரைகள், பழைய மாத்திரை புது மாத்திரை ரெண்டையும் கம்பைன் பண்ணியும் பயன்படுத்தலாம். பொசிஷன்ஸ், செக்ஸ் பொசிஷன்ஸ், ஃபீமேல் ஆன் டாப், மற்ற பொசிஷன் நம்ம பழக்கத்தில் கண்டுபிடிக்கலாம் எந்த பொசிஷனில் நேரம் ஆகுதுன்னு. இந்த பயிற்சிகள், கெகல்ஸ் எக்ஸசைஸ், ஸ்குவீஸ் டெக்னிக், மற்ற மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். டே 1 இருந்து விந்து முந்துதலை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். இதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்னைக்கிலேருந்து நீங்கள் மருத்துவர் அணுகுங்க, அதுக்கான டெஸ்ட்டுகளையும் எடுத்துக்கோங்க. டெஸ்ட்டுகள் எடுக்கிறது செக்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா பெரும்பாலானவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது வேஸ்ட்டு, அது ஒரு இன்னும் படித்தவங்க மத்தியிலையும் அப்படி இருக்குது. சும்மா போகிறோம் ஒரு மாத்திரை வாங்கிட்டு வரணும் டாக்டர்ன்ற மாதிரி தான் வராங்க. அது மிகப்பெரிய தவறு. ஏன்னா ஆண்மை குறைவு ஹார்ட் அட்டாக்குடைய முன்னோடி. சென்னையில் பண்ண ஆய்வுலே கிட்டத்தட்ட 30% பேருக்கு ஆண்மை குறைவு உள்ளவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி இருந்து கண்டுபிடிச்சி சரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு டெஸ்ட்டுகள் பண்ணும்போது தைராய்டு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், புரலாக்டின் அதிகமாக இருக்கும். புரலாக்டின் மூளையில் சின்ன கட்டி இருந்து அது புரலாக்டின் என்ற ஹார்மோன் அதிகப்படுத்தியிருக்கும். டெஸ்டோஸ்டெரான் ரொம்ப லோவாக இருக்கும். பல அப்நார்மாலிட்டிஸ் நாங்கள் கண்டுபிடிச்சி சரி பண்ணியிருக்கோம். ரத்த ஓட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நிறைய விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சர்க்கரை நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏராளமான பேருக்கு முதல் முறையாக என்னால் ஆரோக்கியமாக இருக்கேன்னு வருவாங்க. டெஸ்ட் எடுத்தால் 380 சர்க்கரை இருக்கும், பிபி ரொம்ப அதிகமாக இருக்கும். பல நோய்கள் அல்லது சில நேரம் கேஷுவலாக மாத்திரை சாப்பிட்டுட்டு வருவாங்க. தூக்க மாத்திரைகள், பீட்டா பிளாக்கர், சில மருந்துகள் விந்து சீக்கிரம் வர்றதை அதிகப்படுத்தும். டெபாக்சிட், டெப்சோனில் என்ற மாத்திரை இருக்குது, மனநோய்க்கு கொடுக்குற மாத்திரை. அது விந்து, அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா விந்து ரொம்ப சீக்கிரம் வந்துடும். அப்போது சில மருந்துகள் விந்து முந்துறதை பண்ணும். நீங்கள் டாக்டர் பார்க்கும்போது சொல்லுவோம், இந்த மருந்து சாப்பிட்டா விரப்பு கம்மியாகும், இந்த மருந்து சாப்பிட்டா விந்து முந்தும், மாற்றி கொடுக்கலாம். டெப்சோனில் எடுத்துகிட்டு வேற மாத்திரை கொடுக்க முடியும். இப்படி பல்வேறு கம்பைண்டான முறைகளில் விந்து முந்துதலை சரி பண்ண முடியும். ஒரு ஆரோக்கியமான ஒரு அற்புதமான செக்ஸ் வாழ்க்கை நம்ம பண்ண முடியும். நீண்ட நேரம் செக்ஸ் பண்ண முடியும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். முதல்ல ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி, ஈவன் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் கூட நீங்கள் மெதுவாக செக்ஸ் பண்ணலாம். நிறுத்தி நிறுத்தி பண்ணணும். செக்ஸ் பண்ணுறீங்க, விந்து வெளியேற்றுறது நோக்கமாக இல்லாமல் செக்ஸ் பண்ணுறீங்க, பிரேக் விட்டுட்டு ஒரு போய் காஃபி சாப்பிட்டு வந்து திரும்ப ஆரம்பித்து திரும்ப பண்ணலாம், திரும்ப பிரேக். இதெல்லாம் யாருக்கு யூஸ் ஆகும்னா புதுசாக கல்யாணம் ஆகிறவங்க, காதலர்கள் சந்திக்கும் போது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காதலிக்கும் போது ஹனிமூன் பீரியடில் இது இருக்கும். விந்து வெளியேற்றாமல் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் செக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் சுய இன்பத்தில் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சுய இன்பம் ஒரு நாள் காலையில் பண்ண ஆரம்பிங்க, விந்து வெளியேற்றாதீங்க, அப்படி நிறுத்திடுங்க. ஒரு 3 மணி நேரம் கழித்து திரும்ப பண்ணுங்க, நிறுத்திடுங்க. விந்து வர மாதிரி இருக்கும்போதே நிறுத்திடணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் மூடே வேறு மாதிரி போயிடும். ஒரு எக்ஸைட்டட் லெவலில் இருப்பீங்க. உங்கள் பிரெயின், பாடியெல்லாம் வார்மாக இருக்கும். ஏன்னா அது புரலாக்டின் போன்ற சில ஹார்மோன்களை சுரக்கும்போது பாடியினுடைய வார்ம்த்னஸ் அதிகமாக இருக்கும். ஒரு எக்ஸைட்டட் லெவலில் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கவங்க வந்து செக்ஸ் எவ்வளோ நேரம் வேணாலும் பண்ணலாம். அவங்க நினைக்கும் போது எஜாக்குலேட் பண்ணலாம், இல்லைன்னா நீண்ட நேரம் செக்ஸ் பண்ண முடியும். கண்ட்ரோல் கிடச்சிரும். ஏன்னா நீங்கள் எஜாக்குலேட் பண்ணாமல் நிறுத்தி நிறுத்தி பண்ண ட்ரைனிங் எடுத்துட்டிங்கன்னா 10 நிமிஷம் பண்ணலாம், 15 நிமிஷம் பண்ணலாம். சீக்கிரம் முடிச்சிடலான்னா கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்தி சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸோ ஓரளவு கண்ட்ரோல் கொண்டு வரக்கூடிய ஒரு லெவலுக்கு நம்ம வர முடியும். அது டான்ட்ரிக் செக்ஸ்ன்னு இந்தியாவில் பழம்பெரும் ஒரு முறை. அது
இந்த பல வெளிநாடுகளில் இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்குது தாந்திரிக் செக்ஸ். ஒரு நாள் 2 நாள் தொடர்ந்து செக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க வேறு மாதிரி. அதெல்லாம் இந்தியாவில் ஒரு பெரிய முறை. இன்றைக்கும் பல நூல்கள் கிடைக்குது, தாந்திரிக் செக்ஸ்ன்னு போய் தேடினீங்கன்னா கிடைக்கும். ஸோ விந்து சீக்கிரம் வர்றதை அன்னைக்கே நிறுத்தலாம். சரியான மருத்துவர் அணுகுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பேசியிருக்கோம். இதெல்லாம் பயன்படுத்துங்க. வணக்கம்.